காலாதிகாலம் என் நெஞ்சகத்தே வந்து நீ கைத்தல நிறைகணி அப்பமுடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் அதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் திரள் புய மதயானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் ஏறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புன மதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மனம் அருள் பெருமாளே. என் இனிய மெய்யன்பர்களே, கோயிலின் அறங்காவலர் திரு கணேசன் அவர்களே, அவர்கள் சகோதரர் நாகேஸ்வரன் அவர்களே, திருமாலுக்கு அறிமுகன், அதாவது நரசிம்மம், அறிமுகன் என்ற பெயர் உண்டு. முருகன் அறிமுகனின் மருகன். இந்த அறிமுகனின் மருகன் இருக்கக்கூடிய கோயிலிலே முதல் தடவையாக என்னுடைய கன்னி பேச்சை ஆரம்பிக்கின்றேன். இது என்னுடைய முதல் பேச்சு. இலக்கிய கூட்டங்களிலே ஏதோ 10 நிமிடம் பேசி பழக்கம் உண்டே தவிர ஆன்மீக கூட்டம் என்பது எனக்கு இது முதல் கூட்டம். ஆனால் இங்கு குழுமியிருக்கும் மெய்யடியார்களுக்கு இது எத்தனையோ கூட்டம். அவர்கள் பல கூட்டங்களை பார்த்திருப்பார்கள். ஆகவே ஏதேனும் தவறு செய்தால் பிழை பொறுத்தாள வேண்டும். இந்த அறிமுகனின் மருகனின் சன்னதியில் என்னை அறிமுகம் செய்து வைத்த சந்துரு அவர்களுக்கும் இங்கு கூடி அமர்ந்துள்ள எல்லா அன்பர்களுக்கும், ஐயா அவர்களை முதலே சொல்லிவிட்டேன், எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சித்தர்களை பற்றி பேசும்பொழுது மொத்தம் 18 சித்தர்கள் என்பார்கள். எதற்கு இந்த 18? ஏன் 19வது சித்தன் வரக்கூடாதா? அல்லது வருவதற்கு நாம் விரும்பவில்லையா? ஒரு கணக்கு, 14 கீழ்கணக்கு நூல்கள் மொத்தம் 18 தானா? அதற்கப்புறம் 19வது நீதி நூல்கள் எதுவும் வரக்கூடாதா? அதுவும் ஒரு கணக்கு. 12 திருமுறைகள் என்பார்கள். அதற்கப்புறம் திருமுறைகள் வரக்கூடாதா என்றால் நிச்சயமாக இல்லை, வரும். அதே போலதான் படை வீடு என்பது 6 மட்டும் அல்ல, 7வது படை வீடு ஒன்று உண்டு. அதுதான் நமது வழிவிடு முருகனின் சன்னிதானம். இந்த சன்னிதானத்திலே 40வது ஆண்டாக சூரசம்ஹார விழா நடந்து கொண்டிருக்கிறது. வழிவிடு முருகன் ராமேஸ்வரம் செல்லும் பக்தர்களுக்கு அவர்கள் வழிபட்டதால் வழிவிடு முருகனா, அல்லது வாழ்க்கையிலே போராட்டங்களையே சந்தித்துக் கொண்டிருக்கின்றோமே? நாம் சாலையிலே பார்த்தால் ஒரே டிராபிக். அதேபோல் வாழ்க்கை பயணத்திலும் ஏகப்பட்ட டிராபிக். எத்தனை இடைஞ்சல்கள், எத்தனை துயரங்கள். எல்லா கஷ்டங்களுக்கும் அவன் வழிவிடுவதால் அவன் வழிவிடு முருகன் இல்லையா? வழிவிடு முருகனின் பெருமையை சொல்ல போனால் அவன் ஹைவேஸ்க்கே வழிவிட்டவன் இல்லையா? ஹைவேஸுக்கே வழிவிட்டவன் நமக்கு வழிவிடாமலா போக போகிறான்? நான் நேற்று சொற்பொழிவிலே புலவர் முனியாண்டி ஐயா இருந்தார்கள், சொற்பொழிவு நடத்தினார்கள். நானும் எதிரே அமர்ந்திருந்தேன். மொத்தம் எத்தனை பேர் இருந்தார்கள் தெரியுமா? எண்ணி பார்த்தேன், 10-12 பேர். எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கவில்லை. ஏன் என்றால், சினிமா கொட்டகைக்கு சென்றிருப்பீர்கள், ரசிகர் கூட்டம் என்றுதான் சொல்லுகிறோம். அரசியல் கூட்டங்களுக்கு சென்றிருப்பீர்கள், தொண்டர்கள்
கூட்டம் என்றுதான் சொல்லுகிறோம். ஆனால் பக்தர்களை பக்தர்களின் கூட்டம் என்று சொல்லுவதில்லை, பக்த கோடிகள். ஒவ்வொரு பக்தனும் கோடி மனிதனுக்கு சமம். எனவே நேற்று 10 பேர் இருந்தாலும் அது 10 கோடிக்கு சமம். இப்பொழுது எத்தனை பேர் இருக்கிறீர்களோ பெருக்கல் கோடி என்று போட்டுக் கொள்ளுங்கள். ஆகவே அனைத்து பக்த கோடிகளின் தாள் வணங்கி அல்ல, அவர்களின் தலையை வணங்கி இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கிறேன். தலையை ஏன் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்றால், அருணகிரிநாதர் பாடல் ஒன்று, தாவ அடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் பாவடி எட்டிலும் பட்டது அன்றோ. முருகப்பெருமானின் திருவடி 3 இடங்களிலே பட்டதாம். முதலாவதாக மயிலின் மேல் அவன் நடம்புரிகிறானே, அந்த மயிலின் மேல் முருகப்பெருமானின் திருவடி பட்டது. அதற்கு அப்புறம் தேவர்களின் தலையிலே பட்டது. மூன்றாவதாக அருணகிரி பெருமான் எழுதுகிறாரே கவிதை, அந்த பரம்புரிகிறானே அந்த மயிலின் மேல் முருகப்பெருமானின் திருவடி பட்டது. அதற்கு அப்புறம் தேவர்களின் தலையிலே பட்டது. மூன்றாவதாக அருணகிரி பெருமான் எழுதுகிறாரே கவிதை, அந்த பாடல், அந்த திருப்புகழ் பாடலிலேயும் அவனுடைய அடிபட்டது. நான் சொல்லுகிறேன், நாலாவதாக ஒரு இடத்திலே அந்த முருகப்பெருமானின் திருவடி படம் பட்டிருக்கிறது. படும் எந்த இடம் என்றால் அதுதான் பக்த கோடிகளின் தலை. ஆன்மீக அகராதியிலே இதை திருவடி தீக்கை என்று சொல்லுவார்கள். திருவடி தீக்கை என்றால் இறைவன் தன்னுடைய திருவடியை பக்தர்களின் தலையிலே பதித்து தீட்சை அளிப்பது. உன்னதமான அடியார்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் இது சித்தியாக இருக்கிறது, இந்த திருவடி தீக்கை. ஆகவேதான் நான் அவர்களின் தலையை வணங்கி என்று சொன்னேன். ஏனென்றால் அந்த தலையிலே முருகப்பெருமானின் திருவடி இருப்பதால். முருகப்பெருமானின் திருவடி எப்படிப்பட்டது? அந்த திருவடியிலே 30 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிகளும் அந்த கால் பெருவிரலின் கீழே அடக்கம். அந்த திருவடி தாங்கிய தலையை தொட்டு வணங்கி ஆரம்பம் செய்கின்றேன் என்று சொன்னேன். அதனால்தான் இது சாத்தியமா? எளிதாக சொல்லிவிட்டீர்களே ஐயா. தலையிலே முருகப்பெருமானின் திருவடியாவது வந்தாவது நம்மேல் அமர்வதாவது சந்தேகமே வேண்டாம். முயன்றால் முடியாதது இல்லை. வணங்கும் விதத்திலே வணங்கினால், அழைக்கும் விதத்திலே அவனை அழைத்தால் ஓடோடி வர காத்திருக்கிறான் எம்பெருமான். நாம் தான் அதை செய்வதில்லை. அபிராமி அந்தாதியிலே அபிராமி பட்டர் பாடுவார், இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்று. நின்றும் இருந்தும் கிடந்தும், நின்று கொண்டிருக்கும் போதும் வணங்க வேண்டும், அமர்ந்திருக்கும் போதும் வணங்க வேண்டும், இரவு படுத்திருக்கும் போது கிடந்தும், நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவன் உன் மலர்த்தார். அப்படி வணங்க வேண்டும். சாத்தியமா? ஏன் சாத்தியமில்லை? பாரதி பாடுகிறார். பாரதி எப்படிப்பட்டவன்? நமக்கு தொழில் கவிதை. உமக்கு என்ன வேலை என்று கேட்டால், நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்த. அப்படி சொன்ன பாரதி பாடுகிறான், தோகை மேல் உழவும் கந்தன் சுடற்கரத்து இருக்கும் வெற்றி வாகையே சூடும் வேலை வணங்குவது எமக்கு வேலை. நமக்கு தொழில் கவிதை என்று சொன்ன பாரதி தன்னுடைய வேலை என்ன என்று சொல்லுகிறார். வாகையே சூடும் வேலை வணங்குவது எமக்கு வேலை. 24 நேரம் 365 நாளும் நினைப்பது சாத்தியம். வாழ்ந்து காட்டியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சாத்தியப்படும் போது ஏன் உங்களுக்கு இது சாத்தியப்படாது? ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், if it is possible for A and B, why not for C? எல்லோருக்கும் அது சாத்தியம் தான்.
அது எப்படி சாத்தியம், அது எப்படி முடியும் என்ற கேள்விக்கு இடமே இல்லை. நேரம் இல்லையே எங்களுக்கு கேட்கலாம். சாப்பிட நேரம் இருக்கிறது, தண்ணீர் குடிக்க நேரம் இருக்கிறது, ஊர் சுற்ற நேரம் இருக்கிறது, தொலைக்காட்சி பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது, அரட்டை அடிக்க நேரம் இருக்கிறது. இறைவனை நினைப்பதற்கு நேரம் இல்லையா? என்ன அவசரமான வாழ்க்கை! அன்று காலை வழிபடு முருகனை வணங்கிவிட்டு வாசலிலே சென்று கொண்டிருந்தேன். எதிரே ஒரு அன்பர் ஸ்பிளண்டர் பிளஸிலே வந்து கொண்டு என்னை பார்த்து விஷ் செய்தார். அறிமுகம் இல்லாதவராக இருக்கிறதே, ஏதோ வணக்கம் சொல்கிறாரே என்று நானும் வணக்கம் செய்தேன். அப்புறம்தான் தெரிந்தது அவர் விஷ் செய்தது என்னை அல்ல, பின்னாலே இருந்த வழிபடு முருகனை. ஏன் இறங்கி கும்பிட வேண்டியதுதானே? அவசரம் அவசரம். போகும்போது நண்பனை பார்த்து ஹாய் என்று சொல்லுவது போல. என்ன அவசரமான வாழ்க்கை! அப்படி என்ன நேரம் இல்லாமல் போயிட்டு? நேரம் எப்படி இல்லாமல் போகும்? தூங்குகிறோம், 8 மணி நேரம் தூங்குகிறோம். படுத்துக்கொண்டு போர்வையை போர்த்திக் கொண்டு அப்பொழுது நினைக்கலாமே, இல்லையா? அப்பொழுது மனம் அமைதியாக இருக்கிறது, அப்பொழுது எந்த வேலையும் இல்லை, அழுகலாமே, போர்வை நனைந்து விடலாமே, தலையாணியை நனைக்கலாமே. எத்தனை பக்தர்கள், எத்தனை அடியார்கள் அப்படி கண்ணீர் சிந்தி இருக்கிறார்கள். அப்படி கண்ணீர் சிந்தியை அழைத்தால் நிச்சயம் இறைவன் வருவான். எப்படி? நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்று எழும் கண்ணீர், அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்று வணைந்து வணைந்து ஏற்றி பாருங்கள். எப்படி வராமல் போய்விடுவான் இறைவன்? எப்படி தன்னுடைய திருவடி தீக்கையை தராமல் போய்விடுவான் இறைவன்? அப்படி அந்த அடியார்கள் பாடிய பாடல்தான் நிஜமான பாடல்கள். எந்த நேரத்திலும் நினைக்கலாம். அருணகிரிநாதரை பற்றி சொல்லுவார்கள், ஏன் அவர் நினைக்கவில்லையா? அவரை பற்றி சிலர் தவறாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்கள்? அவர் அப்படி அலைந்தார், அப்படி திரிந்தார், அப்படி கெட்டு திரிந்தார். இவர்களை இவர்களது வாழ்க்கையை நியாயப்படுத்துவதற்காக சான்று கிடைப்பது, சான்றாக சொல்வது அருணகிரிநாதரா? அருணகிரிநாதரிலே அற்புதமான பாடல் ஒன்று. அந்த பாடலை பாடுகிறேன். அர்த்தத்தை தெரிந்தவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், தெரியாதவர்கள் தெரிந்தவர்களிடமிருந்து கேட்டுக் கொள்ளுங்கள். கண்டுண்ட சொல்லியர், கண்டுண்ட சொல்லியர், கல்லியர் மெல்லியர் மோக களவி கல்லை முண்டுண்டு அயர்கினும். அந்த நேரத்தில் கூட கண்டுண்ட சொல்லியர் கல்லியர் மோக களவி கல்லை முண்டிண்டு அயர்கினும் வேல் மறவேன். அந்த நேரத்திலையும் அவர் வேலை மறந்ததில்லை. அவர் பக்தர். அதுதான் பாட்டு. அந்த பாட்டிலேதான் இறைவன் தன்னுடைய காலடியை பதிக்கிறான். தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ முருகப்பெருமானின் திருவடி. நிஜமான பாடல் என்றால், உயிரான பாடல் என்றால் அந்த இடத்திலே, அந்த அடியிலே இறைவனின் திருவடி பதிந்திருக்கும். உரைநடையை படிக்கிறோம், மடக்கி எழுதுகிறோம். அதற்கு பெயர் என்ன? வரி. பாடலிலே மடக்கி எழுதினால் அதற்கு பெயர் அடி. ஏன் அதற்கு பெயர் அடி என்றால், இறைவனுடைய திருவடி அந்த கவிதையிலே பதிந்து இருக்கிறது. ஆகவேதான் அதற்கு பெயர் அடி. அந்த பாட்டுதான் நிஜமான பாட்டு. நடராஜ பாட்டே நரும்பாட்டு, நாட்டோர் பாட்டு வெறும் பாட்டு, சன்மார்க்க பாட்டே திருப்பாட்டு என்று வள்ளல் பிரான் பாடுவார். ஆனால் இப்பொழுது நிஜப்பாட்டை யாரும் பாடுவதில்லை, மறந்து விட்டார்கள். சினிமா மெட்டிலே கடவுளின் மேல் பாடல்கள் கேட்பதற்கு காதிலே அமிலத்தை விட்டார் போல காந்துகிறது. நான் ஒரு பாடல் கேட்டேன். ஐயப்பருக்கும் புஷ்கலைக்கும் கல்யாணம், யாவருமே சபரிமலை போகணும்.
என்ன பாட்டு இது? கேட்பதற்கே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. நம்மிடம் எந்த பாட்டிற்கு பஞ்சம்? இறைவன் காலடி, ஆழ்வார்களின் பாடலிலே இறைவன் காலடியை படித்தான், நமக்கு 4000 திவ்ய பிரபந்தம் கிடைத்தது. முருகப்பெருமான் அருணகிரியின் பாடலிலே பதித்தார், திருப்புகழ் கிடைத்தது. நாயன்மார்களின் பாடலிலே இறைவனின் திருவடி பதிந்தது, நமக்கு தேவாரம் கிடைத்தது, திருவாசகம் கிடைத்தது. இதற்கெல்லாம் நம்மிடம் என்ன பஞ்சம்? எதற்காக இந்த பொய்யான மாயையிலே சூழ்ந்து பொய்யான பாடல்களை பாட வேண்டும்? நாம் தான் படிக்கவில்லை, நமது தலைமுறைக்கும் அதை கற்றுத்தரவில்லை. ஆரவாரம், கூட்டு பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஆனால் இதே போன்ற சினிமா சந்தத்திலே கூடிய பாடல்கள் யோசித்து பார்க்க வேண்டும். காரணம், அது வெறும் கவிதை அல்ல, வெறும் சொற்கள் மட்டுமே. ஏனென்றால் இறைவனின் திருவடி அங்கே பதியவில்லை. இறைவனின் திருவடி, அபிராமிப்பட்டரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்கள் தலையிலே அபிராமிப்பட்டர், அவர் பெயர் சுப்பிரமணிய பட்டர், பிற்காலத்திலே அபிராமிப்பட்டர் என்று அழைக்கப்பட்டார். அவருடைய தலையிலே இறைவியின் திருவடி பதிந்தது. ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் விளக்கிடந்தேனை நின் பாசம் என்னும் வாசக்கமலம். வாசக்கமலம் என்றால் திருவடி. வாசக்கமலம் வலிய தலைமேல் வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர் பாகத்து நேரிலேயே. வலிய வந்து வைத்தாலாம் இறைவி. வலிய வந்தால் நாம் கூட தான் ஏற்றுக்கொள்ளலாமே. அவர் எப்படி இருந்தார்? ஆசை கடலில் அகப்பட்டு இருந்தார். ஆசையை அறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சிறு கதை. ஒரு துறவி ஒருவர் காட்டிலே இருந்தார். ஆசையை அறுத்துவிட்டு, ஆசையே கூடாது என்று தன்னந்தனியாக இமயமலை காட்டிலே அந்த துறவி தவம் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு கூட மனதிலே ஒரு சின்ன ஆசை வந்து விட்டது. இமயமலை ஒரே குளிர். ஆஹா, நமது உடல் தாங்கவில்லையே, குளிர்கிறது. ஏதேனும் ஒரு கம்பளி கிடைத்தால் நன்றாக இருக்குமே, வெறும் கோமணம் மட்டும் தானே இருக்கிறது. துறவிக்கு ஆசை. துறவி ஒரு நாள் நீராடிக் கொண்டிருந்தார். ஒரு கம்பளி போர்வை ஒரே சுருட்டாக சுருட்டி அப்படியே மிதந்து வந்து கொண்டிருந்தது அந்த கங்கை ஆற்றிலே உச்சியில். ஆஹா, கடவுளாக பார்த்து நமது விருப்பத்தை நிறைவேற்றி விட்டார், கம்பளி போர்வை வருகிறது என்று அந்த துறவி என்ன செய்தார்? ஆற்றிலே ஜிலு ஜிலு என்று இருக்கும் சில்லென்ற அந்த தண்ணீரின் தன்மையையும் பொருட்படுத்தாமல் நீந்தி சென்றார். கம்பளியை எட்டி பிடித்தார். அந்த கம்பளி என்ன செய்தது தெரியுமா? 2 கைகள் முளைத்து இவரை கட்டி கொண்டது. அப்புறம்தான் தெரிந்தது அது கம்பளி அல்ல, கரடி. ஆசைப்படுத்திய பாடு. இறைவியின் திருக்கமலம் அபிராமிப்பட்டரின் தலையிலே வலிய வந்து அவரை ஆட்கொண்டது. இது எங்களுக்கும் சாத்தியம் என்றால் எல்லோருக்கும் சாத்தியம். நாம் அழைக்க வேண்டும் இறைவனை. கூப்பிடும் விதத்தில் கூப்பிட்டால் அவன் ஓடோடி வர காத்திருக்கிறான். அது எப்படி முடியும்? பிரம்மன் எழுதிவிட்டானே, அது நமது தலையெழுத்தே, அதை மாற்ற முடியாதே, அதை எப்படி அழிப்பது? கேட்கலாம் நீங்கள். தலையிலே சாம்பு வாங்கி நன்றாக தேய்த்தால் தலையெழுத்து அழிந்து விடுமா? அழியாது. குற்றால அருவியிலே போய் தலையை கொடுத்தால் தலையெழுத்து அழிந்து விடுமா? அழியாது. இது என்ன பென்சில் எடுத்த அழிறப்புரை வைத்து அழுத்தி அழிப்பதற்கு? அதுவும் அழியாது. எப்படி அழியும்? அருணகிரி பெருமானுக்கு அழிந்தது எப்படி? செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும் அவன்
கால்பட்டு அழிந்தது என் தலை மேல என் கையெழுத்தே. தலையெழுத்து அழியணும் என்றால், சுத்தமாக மாற வேண்டும் என்றால் முருகப்பெருமானின் திருவடி தலையிலே பட வேண்டும். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட பொருளும் அதுதான். திருவடி தீட்கை, திருவடியின் பெருமை சொல்ல மறந்துவிட்டேன், இடையிலே சொல்லுகிறேன். எங்களுக்கும் ஆசைதான் முருகப்பெருமானின் திருவடி தலையிலே பதிய வேண்டும் என்று. ஆனால் எப்படி பதியும்? வருந்தி வருந்தி அலையுங்கள். தினம்தோறும் அவனை வருந்தி வருந்தி அலையுங்கள். கண்ட கண்ட நேரம் கண்ட கண்ட பாடல்களை எல்லாம் பாடாமல், கண்ட கண்ட நேரம் கண்ட கண்ட தொலைக்காட்சியிலே கண்ட கண்ட காட்சிகளை எல்லாம் பாடாமல், இளைய தலைமுறைக்கும் நமது தொன்மையான பழம்பாடல்களை, அருமையான பக்தி ரசம் ததும்பும் சுவை ததும்பும் அந்த அற்புத ரசம் சிந்தும் பாடல்களை கற்றுத்தாருங்கள். இது சாத்தியப்படும். வாரும் வாரும் தெய்வ வடிவேல் முருகரே வள்ளி மணாளரே வாரும். எவ்வளவு எளிமையான பாட்டு, எல்லாரும் பாடலாம். இத ரொம்ப எளிமையான பாட்டு. எழுதியவர் வள்ளலார் ராமலிங்கடிகள். வாரும் வாரும் தெய்வ வடிவேல் முருகரே வள்ளி மணாளரே வாரும். புள்ளி மயிலோரே வாரும். சேவல்கள் கூவிற்று சின்னம் பிடித்தனர். சீராதி வீரரே வாரும். வீராதி வீரரே வாரும். அற்புதமான பாடல். நீங்களும் உங்கள் குழந்தைக்கு தாளாட்டும் போது கூட இதை ஆட்டலாம். பிரகலாதன் வயிற்றிலே கருவாக இருந்தபோது நாரதர் பாடிய பாடல்களை கேட்டு அவன் பெருமாள் பக்தனானான். நீங்கள் அந்த அளவுக்கு செய்யாவிட்டாலும் குழந்தைக்கு தாளாட்டும் போது இது மாதிரியான அற்புதமான பாடல்களை எல்லாம் நீங்கள் பாடலாம். நண்பர் ஒருவர் கேட்டார், என்னையா இப்படி சொல்லிவிட்டீர்கள், ஆனால் இப்பொழுது நீங்கள் பாடிய பாடலை இன்னொரு தடவை பாடுங்கள் பார்ப்போம் என்று சொன்னார். நான் பாடினேன். சங்கம் ஒளித்தது தாழ்கடல் விம்மிற்று சண்முகநாதரே வாரும். ஒன்முகநேயரே வாரும். நண்பன் சொன்னான், இது ஒத்து வராது. ஏனப்பா ஒத்து வராது கேட்டேன். அவன் சொன்னான், காலம் மாறிவிட்டதப்பா. நீ சொல்லும் பாட்டு தாளாட்டை இப்படி நீளவாட்டிலே ஆட்டுவதற்கு, மெதுவாக ஆட்டுவதற்குத்தான் இது பயன்படும். இப்பொழுது தாளாட்டை இப்படி ஆட்டுவதில்லை. நெடுக்கு வாக்கிலே மேலே ஸ்பிரிங்கு கம்பியை கட்டி வேக வேகமாக ஆட்டுகிறார்கள். இந்த பாட்டு ஒத்து வராது. அடப்பாவி, உனக்கு என்ன பாட்டப்பா வேண்டும் என்று கேட்டேன். அவன் சொன்னான், இல்லை இல்லை, எங்கள் வீட்டிலே பையன்கள் எல்லாம் டிவியிலே குத்துப்பாட்டு போட்டால்தான் வேகமாக அந்த ஸ்பிரிங்கிலே குதித்துக் கொண்டு உறங்குகிறார்கள் என்று சொன்னான். அடே அடே பாவி, குத்துப்பாட்டு தானே உனக்கு வேண்டும், நான் பாடி காட்டுகிறேன் பார் என்று பாடினேன். முத்தச்சர பத்தி திருநகையத்திக்கிற சத்திச்சரவண முத்திக்கொருவித்து குருபரன் எனவோதும் முக்கட்கு பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவருள் 33 தமரரும் அடிபேன 10 தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொருதொரு பட்ட பகல் வட்ட திகிரியின் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுவொரு பச்சை தொடுரச்சி தருளுவ தொரு நாளே தித்தித்தய மொத்த பரிபுற நிறுத்த பதம் வைத்து பயிரவி திக்கொக்க நடிக்க கழுதொடு கழுதாட திக்கு பரியட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகட எனவோத கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை முக்கு பிடி என முதுகூகை கொட்புட்டல நட்பட்ட உணரை வெட்டி பலியிட்டு குளையிரி குத்தி பொற பொத்தி பொறவல பெருமாளே. எந்த சினிமா பாட்டு இருக்கு இந்த வேகத்துக்கு? இத பாடுனா ஸ்பிரிங்கே அந்து விழுந்துரும். அந்த அளவுக்கு வேகமாக ஆட்ட முடியும். பாட வேண்டியது உங்கள் பொறுப்பு. குழந்தையை வளர்ப்பது உங்கள் கடமை. அவனை நல்லபடியாக வளர்ப்பது யார் கையில் இருக்கிறது? உங்கள் கையில் இருக்கிறது. உங்களுக்கு இந்த பாடல் தெரியவில்லை என்றால் கேசட் விற்கிறது, தினமும் போட்டு கேளுங்கள்.
நீங்கள் பாடவில்லை என்றால் பரவாயில்லை, அந்த கேசட்டை ஆன் செய்து விடுங்கள், தொட்டிலை ஆட்டுங்கள், குழந்தை அமைதியாக நிச்சயம் தூங்குவான். வருங்காலத்திலே நிச்சயமாக அவன் ஒரு வல்லனராக கூட வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சரி, இறைவன் வருவான். வாரும் வாரும் என்று பாடினீர்கள். இறைவன் வருவான். எப்படி வருவான்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுகிறார், இறைவனை நோக்கி நீங்கள் ஒரு அடி எடுத்து வையுங்கள். இறைவனை நோக்கி நீங்கள் ஒரே ஒரு அடி எடுத்து வையுங்கள். இறைவன் உங்களை நோக்கி 10 அடி எடுத்து வைத்து வருவான். அவன் வருவதற்கு காத்திருக்கிறான். அழைக்க மட்டும்தான் நாம் வேண்டும். வெறுமனே வருவானா? இல்லை, வருவது மட்டும் இல்லை. மாணிக்கவாசகர் சொல்லுவார், செங்கணவன் பால், திசைமுகன் பால், நான்முகன் பால், நாரணன் பால், எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதாய், கொங்குன் நறுங்குழலி நந்தம்மை கோதாட்டி, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. இறைவன் என்ன செய்கிறான்? வீடு தேடி வருகிறான். நீங்கள் கோயிலுக்கு போய் வணங்க வேண்டியது கூட இல்லை, டோர் டெலிவரி. வீடு தேடி இறைவன் வருகிறானா? இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்து அருளி என்ன செய்கிறான்? செங்கமல பைம்பாதம் தந்தருளும் சேவகனை. தமிழ்ல மட்டும்தான் இந்த சிறப்பு. வேறு எந்த நெறிகளிலும், எந்த மதங்களிலும், பிற சமயங்களில் கூட இறைவனை எப்படி பார்ப்பார்கள்? எஜமானனாக பார்ப்பார்கள், கடவுளாக பார்ப்பார்கள், தன்னை பக்தனாக பார்ப்பார்கள். தமிழில் மட்டும்தான் இறைவனை ஒரு வேலைக்காரனாக பார்க்கிறார். அந்த அளவுக்கு ஒரு வேலைக்காரன் வடிவம் எடுத்து கூட இறைவன் உங்களிடம் வந்து சேவகம் செய்ய காத்திருக்கிறார். இதைத்தான் மாணிக்கவாசகர் பாடுகிறார். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்து அருளி செங்கமல பைம்பாதம் தந்தருளும் சேவகனை. சேவகன், செர்வன்ட். அருணகிரிநாதர் கூட பாடுவாரே, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே, செந்திநகர் சேவகா, செர்வன்ட், சேவகா என்று திருநீரு அணிவார்க்கு மேவவாராதே வினை. அவரும் சேவகன் சொல்றார். அவருக்கு முன்னால எத்தனையோ வருடம் இருந்த மாணிக்கவாசகரும் சேவகன் என்று சொல்லுகிறார். மாணிக்கவாசகர் சேவகன் சொன்னதற்கு காரணம் உண்டு. இறைவன் மாணிக்கவாசகருக்கு மனித வடிவிலே வந்து தீட்சை கொடுத்தான். திருவடி தீக்கை குருந்த மரத்தடியின் நிழலிலே அமர்ந்து ஆவுடையார் கோவிலிலே. மட்டுமா? வேலைக்காரனாக வந்த ஒரு சம்பவம் உண்டு. இறைவன் எப்படி வருவான்? அவரே பாடுகிறார். மாவாரமேரி, மா பல பொருள் உண்டு, இதற்கு சொல்லுகிறேன். மாவாரம் ஏறி மதுரை நகர் போந்து அருளி தேவார்ந்த கோலம் திகழ பெருந்துரையான் கோவாகி நந்தம்மை குற்றேவல் கொண்டருளும் பூவார் கடல்வாடி பூவல்லி கொய்யாமோ. திருஞான சம்பந்தர் பாடுவார். என்பொடு கொம்படாமை இவை மார்பு இலங்க எருதேறி ஏழையுடனே. இறைவன் எப்படி வருகிறான்? எதன் மேல் ஏறி வருகிறான்? ரிஷப வாகனத்தின் மேல் ஏறி வருகிறான் என்று ஞானசம்பந்தர் பாடுகிறார். மாணிக்க வாசகர் காலத்திலே நிறைய குதிரைகள் இருந்தன. பாண்டியன் மாணிக்க வாசகரை
துறைமுகத்திற்கு அனுப்பினான் அரபிக் குதிரைகளை வாங்க. அங்கே இறைவன் அவருக்கு எருதின் மேலே வரவில்லை. மா என்றால் குதிரைக்கு இன்னொரு பெயர். அதுதான் மாபாரம் ஏறி மதுரை நகர் போந்தருளி. இன்னொரு பாடலிலே சொல்லுவார், கொற்ற குதிரையின் மேல் வந்தன்னை கோதாட்டி சுற்றிய சுற்ற தொடர்வருப்பான் தொல்புகளே, பற்றிய இப்பாசத்தை பற்றற நாம் பற்றுவான், பற்றிய பேரின்பம் படுதும் காணமான. குதிரை மேலே ஏறி மாணிக்க வாசகருக்கு இறைவன் வந்தான். வள்ளலாருக்கு எப்படி வந்தான்? வள்ளலார் காலத்திலே வேறு விதமான நடைமுறை. சேரியட் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே, சாரட்டு வண்டி. சாரட்டு வண்டியிலே, குதிரைகள் பொருத்திய சாரட்டு வண்டியிலே இறைவன் வந்து வள்ளலாரை ஆட்கொள்ளுகிறான். சாரட்டு வண்டியை அவர் தமிழிலே பாடுகிறார். இரு பரிமா ஊரும் ஒரு திருத்தேர் ஊர்ந்து. இரண்டு குதிரைகள் பூட்டிய ஒரு தேர், அதாவது சாரட். இரு பரிமா ஊரும் ஒரு திருத்தேர் ஊர்ந்து வருதி என்று அழைக்கிறான் இறைவன். நமது காலத்திலே சாரட்டு உண்டா? இல்லை. நீங்கள் விரும்பினால் இறைவன் டொயாட்டா வண்டியிலும் வர தயாராக இருக்கிறார், டாடா ஸ்மோவிலும் வர தயாராக இருக்கிறார். எப்படி வேண்டினாலும் அப்படி வர தயாராக இருக்கிறார். அந்த பாடலை சற்று மாற்றி பாடுவோமா? ஈசன் என்னை பெற்ற ஏந்திலையாலோடே பொன் ஊசல் விளையாடும் உத்திரகோசமங்கை தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்தன் ஸ்பிளண்டர் பிளஸ் ஏறி வரும் பெம்மான் பெருந்துரையான். பாடலாம். இறைவன் ஸ்பிளண்டர் பிளஸிலே கூட வந்து ஆட்கொள்ள தயாராக இருக்கிறார். எங்கு எங்கு இருந்து உயிர் ஏது ஏது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள் செய்யும் அருட்பெருஞ்சோதி என்பார் வள்ளலார். மாபாரமேறி மதுரை நகர் பொந்தருளி தேவார்ந்த கோலம் திகழப் பெருந்துரையான். கோவாகி நந்தம்மை குற்றேவல் கொண்டருளும். இவரை குற்றேவல் கொண்டு அருளினான் இறைவன். அவனும் மாணிக்க வாசகருக்கு குற்றேவல் செய்தார். எப்படி? கதை எல்லோருக்கும் தெரியும். மாணிக்க வாசகரின் கதை. மதுரையிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வைகை நதியிலே அடைக்க வேண்டும், வீட்டிற்கு ஒருவர் வர வேண்டும். இவன் எப்படி வருகிறான்? இறைவன் குற்றேவல் செய்ய வருகிறான், கூலியாளாக வருகிறான். அதைத்தான் அவர் சேவகன் என்று பாடுகிறார் இறைவன். பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் பின் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் களிமதுரை மண் சுமந்த கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதும் காணமான. வேலையாளாக வருகிறான், கூலியாளாக வருகிறான், மண் சுமக்கிறான், அடியும் வாங்குகிறான், அடிபட்டு புண்ணையும் பொறுத்துக் கொள்ளுகிறான். மண் சுமந்த கூலி கொண்டு அக்கோவால் முத்து உண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதும். இங்கே இன்னொன்றையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்ன? இறைவனை திட்டலாம், பொறுத்துக் கொள்ளுவான். தமிழிலே திட்டினால் நன்றாக வாழ வைப்பான். ஏனென்றால் தமிழ் மொழி அவ்வளவு இனிமையான மொழி. தமிழில் திட்டினால் வாழ வைப்பானா? வைப்பான். நான் சொல்லவில்லை, அருணகிரி பெருமான் சொல்லுகிறார். மொய்தார் அணிகுழல் வள்ளியை வைத்தவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான். ஆகவே
இறைவனை தமிழால் திட்டினால் கூட நம்மை வாழ வைப்பான். அவனை அடித்தால் பொறுத்துக் கொள்வான். வில்லால் அடித்தானே ஒருவன், பொறுத்துக் கொள்ளவில்லையா அர்ஜுனன்? கல்லால் அடித்தானே ஒருவன், சாக்கிய நாயனார், பொறுத்துக் கொள்ளவில்லையா? இப்பொழுது நிறைய பேர்கள் சொல்லால் அடிக்கிறார்கள். வில்லால் அடிப்பதையும் பொறுப்பான், கல்லால் அடிப்பதையும் பொறுப்பான். சொல்லால் அடித்தாலும் அவன் பொறுத்துக் கொள்ள தயாராக இருக்கிறான். அவனை எப்படி திட்டினாலும் இறைவன் பொறுத்துக் கொள்ளுவான். ஆனால் அவனுடைய அடியார்களை யாரேனும் திட்டினால் அவன் பொறுத்துக் கொள்ள மாட்டான். வித்தியாசம் தெரிகிறதா? இறைவனை எப்படி வேண்டுமானாலும் ஏசுங்கள், பேசுங்கள், அவன் பொறுத்துக் கொள்ளுவான். அவன் குடிகொண்டு இருக்கக்கூடிய உள்ளம், அந்த பக்தன், அந்த அடியவன் இருக்கிறானே, அந்த அடியவனை திட்டினாலோ அடித்தாலோ பொறுத்துக் கொள்ளவே மாட்டான். தண்டனை நிச்சயம் உண்டு. உதாரணம், மார்க்கண்டேயர் என்ன ஆச்சு? ஒரே உத, எங்க போய் விழுந்தான்? திருக்கடவூர்ல உத. வந்து விழுந்த இடம் யமனேஸ்வரம். காரணம், அடியவனாகிய மார்க்கண்டேயனை பிடித்து இழுத்தான் யமன். பொறுத்துக் கொள்ள முடியவில்லை இறைவனால், ஓங்கி உதைத்தான். மாணிக்க வாசகரை சிறையிலே அடைத்து சித்திரவதை செய்தார்கள். இறைவனால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. வைகையிலே வெள்ளம் வந்தது. அதே சமயம் இறைவனுக்கு அடி விழுந்தது. பொறுத்துக் கொண்டானதை. பாண்டிய மன்னன் இறைவனை அடித்தான், அதை அவன் தாங்கிக் கொண்டான். தன்னுடைய அடியவனை அடிக்கும் போது இறைவனால் தாங்கிக் கொள்ளவே இயலாது. பாண்டிய மன்னன் அடித்த அடி முதுகிலே விழுந்தது, இறைவனின் முதுகிலே. அது எங்கெங்கெல்லாம் விழுந்தது தெரியுமா? பாண்டியன் முதுகில் பட்டது, செழியன் பன்னியர் முதுகில் பட்டது. அரசிகளோட முதுகிலெல்லாம் அடி விழுந்துச்சான். பாண்டியன் முதுகில் பட்டது, செழியன் பன்னியர் உடம்பில் பட்டது, ஆண்டகை அமைச்சர் முதுகில் பட்டது, குதிரை அசுனம் இவிழி மேல் பட்டது. கருவிலே இருக்கக்கூடிய அந்த பிண்டம் இருக்கிறதே, அந்த சிறு உயிர், அதன் மேல் கூட அந்த அடி விழுந்ததாம். ஏனென்றால் அது இறைவன் மேல் விழுந்த அடி. எனது நண்பர் ஒரு சந்தேகம் கேட்டார். சரி, நீங்கள் சொல்லுகிறீர்கள், பாண்டியன் இறைவனை அடித்தான், அந்த அடி உலகத்து உயிர்களுக்கு அந்த வழி தெரிந்தது, எல்லா உலகத்து உயிர்களின் மேலும் அந்த அடி விழுந்தது. என் சந்தேகம் என்ன என்றால், அதே இறைவன் வைகை கரையிலே பிட்டு சாப்பிட்டானே, அவனுக்கு நாக்கு இனித்திருக்குமே, அந்த இனிப்பு ஏன் எல்லா உயிர்களது நாவிலும் தட்டுப்படவில்லை? எல்லோருக்கும் கண்டிப்பாக இனிக்கத்தானே வேணும். அடி மட்டும் வலித்தது எல்லோருக்கும், இனிப்பு மட்டும் ஏன் வரவில்லை? யோசிக்க வேண்டிய கேள்விதான். இங்கே இன்னொரு சிறு கதையையும் நான் சொல்ல விரும்புகிறேன். துர்வாச முனிவரை பற்றி உங்களுக்கு தெரியும், பெரிய கோபக்காரர். பிடி சாபம் என்றால் தொலைந்தான், சாம்பல் தான். மனம் கோணாமல் அவரிடம் நடக்க வேண்டும். உபசரிப்பிலே எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் குறைந்தாலும் அவருக்கு கோபம் தலைக்கு ஏறிவிடும். அப்பேற்பட்டவர் துர்வாச முனிவர். இந்த துர்வாச முனிவரை நன்றாக விருந்து உடைத்து, துர்வாச முனிவருக்கும் அவரது சிஷ்ய கோடிகளுக்கும் நன்றாக விருந்தளித்து உபசரித்து, யார்? துரியோதனன் அனுப்புகிறான். எங்கே? யாம் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெற வேண்டும், குறிப்பாக
எனது சகோதரர்கள் வனவாசம் செய்கிறார்களே, அவர்களும் இந்த பாக்கியத்தை அடைய வேண்டும். ஆகவே தாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கானகம் செல்ல வேண்டும். அங்கே வனவாசம் செய்கிறார்களே என்னுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடமும் போய் நீங்கள் இதே போல விருந்து உண்டு வர வேண்டும். துரியோதனனின் வேண்டுகோள் எவ்வளவு கபடமான வேண்டுகோள்! வனவாசத்திலே அவர்கள் எங்கே செல்வார்கள் விருந்துக்கு? அதுவும் இத்தனை பேருக்கு. அவர்களிடம் இருப்பது ஒரே ஒரு அட்சய பாத்திரம், என்ன விருந்து வேண்டுமானாலும் கொடுக்கும். ஆனால் கடைசியாக அதை சாப்பிட்டு முடித்து திரௌபதி கடைசியாக சாப்பிட்டு முடித்து கழுவி வைத்து விட்டால் அது அட்சய பாத்திரமாக இருக்காது, வெறும் பாத்திரமாக இருக்கும் அடுத்த வேளை வரைக்கும். அந்த நேரம் வர்த்த அனுப்புகிறான் துர்வாச முனிவரை. துர்வாச முனிவர் சீடகோடிகளோடு வருகிறார் கானகம் நாடி. யுதிஷ்டிரனை சந்திக்கிறார். மன்னா, ஏற்பாடு செய்து வை, மிகவும் பசியாக இருக்கிறது எங்களுக்கு, நாங்கள் நீராடி விட்டு வருகிறோம் என்று சொல்லுகிறார். விதிர்த்து விட்டார் யுதிஷ்டிரன். என்ன சொல்வது என்று தெரியவில்லை அவருக்கு. காரணம் என்ன? அவர்கள் எல்லோரும் உணவு அருந்தி முடித்து விட்டார்கள். கடைசி சாப்பாட்டையும் திரௌபதி சாப்பிட்டு விட்டு கழுவி அந்த அட்சய பாத்திரத்தை தலைகீழாக கவிழ்த்து வைத்து விட்டால் அந்த நேரம் பார்த்து முனிவர் வருகிறார். என்ன செய்வது? இருக்கவே இருக்கிறானே ஆபத் பாந்தவன், அநாத ரட்சகன் கிருஷ்ண பெருமான். அழைத்தார்கள். வந்தான் கண்ணபிரான். கவலைப்படாதீர்கள், அந்த பாத்திரத்தை கொடுங்கள். பாத்திரத்தை கொண்டு வந்து நீட்டுகிறார்கள். அந்த பாத்திரத்திலே ஒரே ஒரு பருக்கை, ஒரு சிறு கீரையின் துளி, சரியாக கழுவப்படாமல் அந்த இண்டு இடுக்கிலே மூளையிலே ஒட்டி கொண்டிருக்கிறது. திரௌபதியிடம் சொல்லுகிறான் கண்ணன், ஆஹா, எனக்கு உணவு கிடைத்து விட்டது, அதை எடு. திரௌபதி அலறுகிறான். ஐயோ, அனாச்சாரம், இதையா உங்களுக்கு தருவது? 10 பாத்திரமாச்சே, எப்படி தருவேன்? கவலைப்படாதே, என் பசிக்கு இது போதும். அந்த ஒரு பருக்கையையும் கீரையையும் எடுத்து வாயிலே இட்டுக் கொள்ளுகிறார். அங்கே முனிவருக்கும் அவர்களது சிஷ்ய கோடிகளுக்கும் விருந்து உண்ட திருப்தி ஏற்படுகிறது. ஏப்பம் விட்டவாறே வருகிறார்கள். நன்றாக உண்டு விட்டோம், எங்களுக்கு பசியே இல்லை, ஆளை விடுங்கள் என்று. இறைவன் சாப்பிட்ட உணவு எல்லா உயிர்களுக்கும் சென்று சேர்ந்தது. அதே தத்துவம் தான் இங்கே. பிட்டின் சுவை தெரியாவிட்டால் என்ன? அவன் அந்த பிட்டை சாப்பிட்டான். அங்கே வேலை செய்து கொண்டிருந்த அத்துணை கூலி ஆட்கள் இருக்கிறார்களே, மண்ணை எள்ளி போட்டு அணை கட்டி கொண்டிருந்தார்களே, வையை பெருக்கை அடைத்துக் கொண்டிருந்தார்களே, அவர்களது வயிற்றிலே அந்த பிட்டு சென்று வயிறு நிறைந்து அவர்கள் நிம்மதியாக வேலை செய்தார்கள் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணிக்க வாசகரிடம் மட்டுமா இறைவன் இப்படி சேவகனாக வந்தான்? கம்பனிடம் விடவில்லையா? ஒட்டக்கூத்தன் சொல்லுவான், பொட்டி கவிஞன், பொறாமை ஜாஸ்தி. புலவர்களிடையே 2 புலவர்கள் இருக்கும்போது கொஞ்சம் பொறாமை வரும். எனக்கு கூட சந்துருவை பார்க்கும் போது கொஞ்சம் பொறாமை. எனக்கு என்ன என்றால், இவருடைய குரல் மேல் ஒரு அலாதியான ஆசை. சிம்ம குரல், சங்கநாதம் போல பேசுவார். அந்த குரலை பார்க்கும் போது எனக்கு ஒரு பொறாமை. நமக்கு இப்படி ஒரு குரல் இல்லையே, கீச்சு குரலாக போய்விட்டதே என்று கூட நான் நினைப்பதுண்டு. உங்கள் குரலின் மகிமைக்கு நீங்கள் என்ன ஐயா செய்கிறீர்கள் என்று கூட கேட்டிருக்கிறேன். அவர் சொல்லுவார், என் பையிலே சுக்கு மிளகு திப்பிலி வைத்திருக்கிறேன் என்று. இல்லை, நானும் சுக்கு மிளகு திப்பிலி எல்லாம் போட்டு பார்த்தேன், உங்கள் குரல் மாதிரி எனக்கு வரவே இல்லை. இந்த கவிதை பாடுவதும் குரலும் இறைவன் கொடுத்த வரம், நீங்கள் முற்பிறவியில் செய்த தவம். ஆகவேதான் உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் வழிபடு முருகன் சாமி என்று பெயர் வைத்திருக்கிறீர்கள். இது தவம். இறைவன் மாணிக்க வாசகரிடம் மட்டுமல்ல, கம்பனிடமும் சேவகனாக வந்த கதையும் உண்டு.
நான் சொன்னேன், அந்த பொறாமை காய்ச்சல் ஒட்டக்கூத்தன் என்ன சொல்லுவான் தெரியுமா? எனது நாவிலே சரஸ்வதி இருக்கிறாள், நிஜம்தான். கம்பனது நாவிலேயும் சரஸ்வதி இருக்கிறாள், அதுவும் நிஜம்தான். ஆனால் கம்பனிடம் அவள் கைகட்டி சேவகம் புரிகிறாள். எனக்கு நாவிலே மட்டும்தான் அவள் இருக்கிறாள், ஒட்டக்கூத்தன் சொல்லுகிறான். ஆனால் கம்பனுக்கு ஒரு எடுபிடியாளாக கைகட்டி என்ன செய்ய வேண்டும் சொல், காத்திருக்கிறேன் என்று சேவகம் செய்கிறாள் சரஸ்வதி என்று சொல்லுகிறான் ஒட்டக்கூத்தன். அப்படி என்ன சேவகம் செய்தால் கம்பனுக்கு? எல்லோருக்கும் தெரிந்த பாடல் அம்பிகாபதி, முதல் 2 அடி. இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்புளிக்க வட்டில் சுமந்து மருங்கு ஒசிய. ராஜா தப்பா நினைச்சிருவான், கம்பர் இடையில புகுறார். கொட்டி கிழங்கோ கிழங்கென்று கூறுவானாவில் வளங்கோசை வையம் பெறும். கொட்டி கிழங்குன்னு ஒரு கிழங்கு அந்த காலத்தில் கிடையவே கிடையாது. எதுக மோனைக்காக இட்ட அடி நோக, இட்ட அப்புறம் வட்டில் சுமந்து மருங்கொசிய வட்டு, அங்கிட்டு கொட்டின்னு ஏதாவது ஒண்ணு போடணும். போட்டுட்டாரு கம்பர், கவிதையை முடிச்சிட்டாரு. ஒரு தீ தெருவில் கொட்டி கிழங்குன்னு வித்துட்டு போறா, இதுதான் அர்த்தம். ராஜா கேள்வி கேட்டாலும் தப்பிச்சுக்கலாம், நீ அமராவதியை பத்தி தானே பாடுன அப்படின்னா, இல்ல கொட்டி கிழங்கு வித்துட்டு போறா, அவளை பத்தி தான் பாடுனா என் பையனும் நானும் அப்படின்னு தப்பிச்சுக்கலாம். ஒட்டக்கூத்த விடுவானா? பொறாமை காய்ச்சலாச்சே, புடிச்சுட்டான். கொட்டி கிழங்கு எங்க ஒரு கிழங்கு இருக்கு காட்டு பார்க்கலாம். நகர்வலம் வருகிறார்கள். சரஸ்வதி தேவி ஒரு குடைக்காரியாக வேடம் போட்டுக்கொண்டு குடியாராக வருகிறார். கொட்டி கிழங்கு வாங்கலையோ, கொட்டி கிழங்கு வாங்கலையோ. இறைவி கைகட்டி சேவகம் புரிகிறாள் பக்தனுக்கு. அடியார்களை அடித்தால் இறைவன் பொறுத்துக் கொள்ள மாட்டான் என்று சொன்னேன். கம்பரும் ஒரு உதாரணம். கம்பருக்கு சரியான உரிமை தராததால், கம்பனை சரியாக கண்டுகொள்ளாததால், கம்பனை மிகவும் கொடுமைப்படுத்தியதால் குலோத்துங்க சோழனும் சரி, அவருக்கு பின்னால் வந்த சோழ சாம்ராஜ்யமே ஒன்றுமில்லை என ஆட்டம் கண்டது. மன்னவனும் நீயோ வளநாடும் உன்னதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன், என்னை விரைந்தேற்றுக் கொள்ளா வேந்துண்டோ உண்டோ குரங்கேற்றுக் கொள்ளா கொப்பு என்று கம்பன் வெளியேறுகிறார். பின்னால் அது சோழ சாம்ராஜ்யத்திற்கு பெரிய அடி. அது சரித்திரம் சொல்லும், வரலாறு சொல்லும். குலோத்துங்க சோழனுக்கு அப்புறம் சோழ சாம்ராஜ்யம் எப்படி படிப்படியாக சரிந்தது என்பதையும், பல்லவ மன்னனான ஜனநாத கச்சிராயன் என்று ஒருவன், அவன் எப்படி தலையெடுத்து சோழ சாம்ராஜ்யத்தை கருவறுத்தான், வேறறுத்தான் என்பது வரலாறு பேசும். காரணம், இறைவன் பொறுத்துக் கொள்ள மாட்டான். இதே கதிதான் பல்லவனுக்கும் நிகழ்ந்தது. நாவுக்கரசர், அவரை என்ன செய்தார்கள்? பல்லவ மன்னன் மகேந்திரவர்ம பல்லவன் சமணன், காலவாயிலே இட்டான், அடியவரை துன்புறுத்தினான். 3-4 தலைமுறைக்கு அப்புறம் பல்லவ சாம்ராஜ்யமே இல்லை என்றாகிவிட்டது. இறைவன் பொறுத்துக் கொள்ள மாட்டான். எத்தனை கைலாசநாதர் கோயிலை கட்டினாலும் சரி, எத்தனை குடைவரை கோயில்களை கட்டினாலும் சரி, அடியவர்களை துன்புறுத்தினால் அந்த சாம்ராஜ்யம் சரியும் என்பதற்கு திருநாவுக்கரசு சுவாமிகள் ஒரு உதாரணம், பல்லவ மன்னன் ஒரு உதாரணம். சரி, இவ்வளவு நேரம் நீங்கள் அடியவர்களை பற்றித்தான் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள், சாதாரண மக்களை பற்றி எப்பொழுது சொல்லப் போகிறீர்கள்? நாங்கள் தினமும் தவறு செய்பவர்கள், தினமும் எதையும் தப்பாகவே பார்ப்பவர்கள், தவறாகவே செய்பவர்கள். எங்களுக்கு இறைவன் அருள் செய்வானா? கண்டிப்பாக, நிச்சயமாக செய்வான். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள்புரிதல் வேண்டும், ஆருயிர்க்கு எல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும். எப்பாரும்
எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகளை இயம்பு இடல் வேண்டும். தப்பேதும் நான் செய்யணும், நீ பொறுக்க வேண்டும். தவறு செய்தால் இறைவனை பொறுக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டு பாருங்கள், அவன் நிச்சயமாக பொறுப்பான். அபிராமி பட்டர் அப்படித்தான் தப்பாக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார். அரசன் வந்து கேட்கிறான், இன்று என்ன திதி? அபிராமி பட்டர் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறார். அவர் கண்களிலே தெரிந்ததெல்லாம் அனந்த கோடி பிரகாசம், அம்பாளின் திவ்ய தரிசனம், சூரிய பிரகாசம். ஆகவே அன்று நிஜமாலுமே அமாவாசை. அவர் சொன்னார் அந்த அனந்த கோடி பிரகாசத்தை பார்த்து, இன்று பௌர்ணமி. பக்தன் தவறாக சொன்னான், இறைவன் அதை சரி செய்தான். எப்படி? இறைவி என்ன செய்தால், தன்னுடைய காதிலே கிடந்த குண்டலத்தை கலட்டி வானிலே எறிந்தால் அது சந்திரனாக வந்து பௌர்ணமியாக மாறி அவர் சொன்ன சொல்லை தவறாக சொன்னாலும் சரி என்று காத்தது. ஆத்தாளை என்ற எங்கள் அபிராம வள்ளியே, அகிலமெல்லாம் பூத்தாளை, மாதுளம் பூநிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, கையில் அங்குச பாசாங்குசம்பும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை, முக்கண்ணியை பணிவார்க்கு ஒரு தீங்கு இல்லை, எந்த தீங்கும் நேரவில்லை. எண்ணெய் கொப்பரையின் மேலே கட்டி அந்த அபிராமி பட்டரை கீழே தீ மூட்டி வைத்துக் கொண்டு அறுத்து விடுவதா வேண்டாமா? வானிலே நிலவு தோன்றினால் தப்பித்தாய், இல்லை என்றால் துண்டித்து விடுவோம், நேரே எண்ணெய் கொப்பரையிலே நீ விழுவாய் என்று எச்சரித்து அவரை கட்டி வைத்திருந்த போது இந்த பாடலை பாடுகிறார். அவன் தவறாகவே சொன்னாலும் அதை சரியாக்கி இறைவி அங்கே அவனை காட்கிறார். சரி, முதலில் பக்தனுக்கு இறைவன் காட்சி அளிக்கிறான். முதலில் எது தெரியும்? இறைவனை பார்க்கிறார்கள் அடியார்கள். முதலில் தெரிவது என்ன? பாதம், திருவடிதான் முதலிலே தெரியும். ஏனென்றால் இறைவன் மிகுந்த உயரம். பாதங்கள் இவை எண்ணில் படிவங்கள் எப்படியோ. ராமபிரானை பார்த்து குகன் பாடுகிறான், படிவங்கள் எப்படியோ பார்க்க முடியாது. ஏனென்றால் அவன் அழகில் சோதியன். இவ்வளவு நீளம் சொல்ல முடியாது, இத்தனை மைல் அகலம் சொல்ல முடியாது. அழகுன்னா யூனிட், அழகு கிடையாது அதுக்கு. இவ்வளவு நீளம்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன தெரியும்? பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய ஒரு பாதம் தான் தெரியும். அருணகிரிநாதனுக்கு அந்த பாதம் தான் தெரிந்தது. நாள் தான் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும். என்ன தெரிந்தது? தாளும், அப்புறம் சிலம்பும், தண்டையும், கிண்கிணியும், தோளும். அதுக்கப்புறம் தான் மேல தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். அந்த தண்டை அணியக்கூடிய கால்கள் தான் முதலில் அருணகிரிநாதருக்கு தெரிகிறது. தண்டையணி வெண்டையும் கிண்கிணி சதங்கையும் தங்களல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தை இணை முன்பரின் இன்ப உரி கொண்டினன் சந்தடமடைந்த நின் அன்பு போல கண்டுர கடம்புடன் தங்கமகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ புண்டரிக ரண்டமும் கொண்டவை இரண்டமும் பொங்கியல வெங்கலம் கொண்டபோது பொன்கிரி எனப்பறந்தெங்கனும் வளர்ந்து முன் புண்டரிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்தன் முன். முருகப்பெருமான் நடனமாடிய இடங்கள் இரண்டு. ஒன்று செந்தில், கொண்ட நடனம் பதம் செந்திலும். இரண்டாவது இவர் முன்னால கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்தன் முன் கொஞ்சி நடனம் கொளும் கந்தவேலே கொங்கை குற மங்கையின் கந்தமணம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரான். முதலிலே தெரிவது கால். நக்கீரருக்கு 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் 2 காலும் தோன்றும். கால் தெரியுது. இங்க ஒரு சின்ன சந்தேகம், முருகனுக்கு எத்தனை முகம்? தப்புன்னு எல்லாரும் சொல்லிடுவான். சின்ன பையனை கேட்டா கூட சொல்லியிருப்பான். எத்தனை முகம் முருகனுக்கு? ஏறுமையில் எரிவிலை அடுமுகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, கூறுமணி அகவினை திட்ட முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று, பள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று. மொத்தம் 6 முகம். சரி, இந்த 6ங்கிறதுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கு.
முருகப்பெருமானுக்கும் ஆறுக்கும் நிறைய சம்பந்தம். முருகப்பெருமான் தோன்றியது 6வது திதி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, பஞ்சமி, சஷ்டி. 6வது திதியில முருகப்பெருமான் பிறந்தார். 6 பொறியின் வடிவாக பிறந்தார் இல்லையா? அப்புறம் வேற என்ன சிறப்பு? 6. இவரை வளர்த்த பெண்கள் 6 பேர், 6 கார்த்திகை பெண்கள். சரி, இன்னும் வேற எதுவும் 6 உண்டா? அவருக்கு முகம் 6. அவரு பிறந்த அந்த அக்கினி பிளம்புகள் விழுந்த இடம் 6. அதுவும் 6 தானே. கங்கை நதியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன மடு சரவண பொய்கை. அப்ப விழுந்த இடமும் 6. 6க்கும் அவருக்கும் நிறைய சம்பந்தம். சரி, இப்ப ஏன் சந்தேகம் என்ன அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு 6 முகம், ரைட். 6 முகம் இருந்தா எத்தனை கண்ணு இருக்கும்? 12 கண்ணு. சரி, கணக்கு சரி. எத்தனை காது இருக்கணும்? 12 காது, அதுவும் கணக்கு சரி. எத்தனை கை? 12 கை, அதுவும் சரிதான். எத்தனை தோல்? 12 தோல், எல்லாம் சரி. அப்ப எத்தனை கால் இருக்கணும் சொல்லுங்க? எத்தனை கால் இருக்கணும்? 12 கால் இருக்கணும். இல்ல, ஏன் அது மட்டும் ஏன் 2 கால்? அவருக்கு 12 கால் இருந்தா நமக்கு 2 கை தான் இருக்கு, 12 கை இல்லையே. அவர் காலை கப்புன்னு பிடிக்கணும்னா 2 கால் இருந்தாதான் கப் என்று பிடிக்க முடியும். 12 கால் இருந்தா பக்தன் அவதிப்படுவானே, பிடிக்க முடியாமல் அல்லாடுவானே என்று சொல்லி முருகப்பெருமான் 2 கால்களை மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் சொல்லல. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் 1 கால் நினைக்கில் 2 காலும் தோன்றும். 2 கால் தான் தோன்றும். 1 கால் நினைக்கில் 2 காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். முருகனை 1 கால் நினைக்கில், ஒரு தடவை நினைச்சா போதும். அப்புறம் எதுக்கு இந்த கந்தர் சஷ்டி கவசத்துல 1 நாள் 36 கொண்டு ஓதிய ஜெபித்து நீரணிய 36 தடவை ஏன் சொல்ல சொல்றா? சாத்தியமா? ஒரு தடவை சொல்றதுக்கே இங்க நேரம் இல்ல. ஸ்பிளண்டர் பிளஸ்ல விஷ் பண்ணிட்டு போறான். 36 தடவை சொல்றது சாத்தியமா? சாத்தியம். எப்படி சாத்தியம்? இந்த செல்போன் இருக்கு, இதுல பாத்தீங்கன்னா ரிங் பேக் டோன் ஒண்ணு போட்டிருக்கான். கண்ட பாட்டெல்லாம் ஏன் போடுறீங்க? ஏன் கந்தர் சஷ்டி கவசத்தை போடுங்களேன். ஒரு நாளைக்கு உங்களுக்கு எத்தனை கால் வரும்? 36 உருக்கொண்டு போதியாச்சா? ஏன் செய்யக்கூடாது? செய்ய மாட்டேங்கிறான். இங்கேயும் குத்துப்பாட்டு தான் வருது. திருப்புகழ் பாட்டு ஒன்னையும் காணோம். ஏதோ தெரியாதனமா கந்தர் சஷ்டி கவசம் மட்டும் போட்டு வச்சிருக்கான். ரிங் பேக் இனிமே அதையாவது போட்டு 36 உரு என்ன 200 உரு. எனக்கெல்லாம் ஆபீஸ்ல 200 கால் வரும். 200 உரு போட்டுக்கிட்டே இருக்கலாம், தப்பே கிடையாது. செய்யலாம்ல. நான் சொல்லல, தேவராய சுவாமிகள் சொல்றாரு கந்தர் சஷ்டி கவசத்துல. என்ன சொல்றாரு? 1 நாள் 36 கொண்டு ஓதிய ஜெபித்து நீரணிய. இந்த திருநீரை பத்தி சொல்லும் பொழுது, இந்த திருநீரை எல்லாரும் அணியணும். அணியாம இருக்கவே கூடாது. ஒருத்தன் கேட்டான், ஏய்யா, ஒருத்தர் பக்தர் என்ன செஞ்சாரு? ஃபுல்லா திருநீர் அடிச்சுட்டு போனார். கேட்டான், வேற என்ன வேணுங்கிறேன்? எதுக்காக சம்பாதிக்கிறோம்? சாப்பிட தானே, வேற எதுமா? சாப்பாடு இருந்தா போதும், வேற எதுவுமே வேண்டாம். கிடைக்குதே திருநீர் அணிந்தால். பாடற்கிழிய வாக்களிக்கும், பாலும் சோறும் பரிந்தளிக்கும், கூடற்கிழிய கூட்டம் அளிக்கும், ஆடற்கிழிய நெஞ்சேணி அஞ்சேல் உன்மேல் ஆணை கண்டாய், தேடற்கரிய திரு அளிக்கும் சிவாய நம என்று இடுநீரே. இதுல பாத்தீங்கன்னா ஆடற்கிணிய நெஞ்சேணி அஞ்சேல் உன்மேல் ஆணை. இந்த ஆணையிட்டு சொல்றது யார் என்று கேட்டால் வள்ளல் பெருமான். எனக்கு தெரியாத அடியவர்கள்
பாடல்களை வாசித்து பார்க்கும் போது இரண்டு பேர்கள் தான் ஆணையிடுகிறார்கள். ஒன்று திருஞான சம்பந்தர், யாரு? வள்ளல் பிரானோட குரு. அது எப்படி சாத்தியம்னு கேட்காதீங்க. திருஞான சம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டு, வள்ளலார் 19ஆம் நூற்றாண்டு. ஆனா வள்ளலாருக்கு குரு யார் என்றால் திருஞான சம்பந்தர். எப்படி என்று கேட்டால் அதை வேறு ஒரு கூட்டத்திலே பார்த்துக் கொள்ளலாம். அது ஒரு பெரிய இழுத்து பேசக்கூடிய ஒரு விரிவுரையான பேச்சு. இப்போது அது வேண்டாம். அவர் பாடுகிறார், தேனமர் பொழில் கொள்ளாலை விளை செம்பன் துண்ணி வளர் செம்பன் எங்கும் திகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தான் ஒரு நாளும் கோளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரைசை ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. ஆணையிட்டு சொல்லுவது வள்ளல் பிரான் அப்படித்தான் ஆணையிட்டு சொல்லுவார். உயிர்கொலையும் புழைப்புசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் அல்ல, அவர் புறவினத்தார். அவர்க்கு பயிர்ப்புறுமோர் பசிதவிர்த்தல் மாத்திரமே புரிக பரிந்து மற்றை நண்புதவேல் என்று நயப்பரு சன்மார்க்கம் அடைவளவும் இதுதான் நம் ஆணை. நம் ஆணை என்று நவீன்ற சர்க்குருவே என்று அவர் பாடுகிறார். இங்கே அவர் ஆணையிட்டு சொல்லுகிறார். எதை ஆணையிட்டு சொல்லுகிறார்? உயிர்கொலையும் புலை புசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் அல்லர், அவர் புறவினத்தார். சிந்திக்க வேண்டிய கருத்து. ஒரு நண்பர் கோவிலிலே முருகனை பற்றி கதாகாலட்சேபம் உபன்யாசம் செய்துவிட்டு கடைசியிலே ஒரு பாடலை பாடினார். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க. குக்குடம்னா யாருக்காவது அர்த்தம் தெரியுமா? கோழி, சேவல். இவர் என்ன சொன்னாரு? குக்குடம் வாழ்க. மீட்டிங் முடிஞ்சிட்டு நேரா மதுரை முனியாண்டி விலாஸ் போயிட்டார். அப்புறம் எதுக்கு குக்குடம் வாழ்க? சொல் ஒன்று செயல் ஒன்றாக இருக்கக்கூடாது. முருக பக்தர்கள் சொல் ஒன்று செயல் ஒன்றாக இருக்கக்கூடாது. சொல் மாறி பாடக்கூடாது. சொல் மாறி பாடினால் சென்னை பாஷையிலே அதற்கு வேறு அர்த்தம், சொல் மாறி. இன்னொரு நண்பர், அப்படி என்றால் கோழிக்கறி சாப்பிடக்கூடாதா? சாப்பிடக்கூடாதுதான். ஹிந்தியிலே கோழியை சேவலை முருகா என்று சொல்லுவார்கள். முருகா, சேவலை. கோழியை முருகி என்று சொல்லுவார்கள். முருகனை அறுக்கலாமா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நான் உங்களை எல்லாம் கையெடுத்து வணங்கி, தாழ் வணங்கி, முதலில் சொன்னது போல் தலை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், முருகாவை வெட்டலாமா? கூடாது. இவ்வளவு நாள் இப்படி வாழ்க்கையை கழித்து விட்டேனே, இனிமேல் என்ன செய்வது? தவறு என்று உணர்ந்தால் அதுவே பெரிய வெற்றி. எனது மேலதிகாரி ஒருவர் இருந்தார். அவருக்கு பச்சை கலர் என்றால் ரொம்பவும் பிடிக்கும். அவர் மேஜையிலே நான் பச்சை நிறத்திலே சால்வையை விரித்து வைத்தேன். சன்னலிலே திரைச்சீலையிலே பச்சை சீலையாக வைத்தேன். நடைபாதை கம்பளத்தை பச்சை கலரிலே வைத்தேன். எனது மேலதிகாரிக்கு அதெல்லாம் பிடிக்கும் என்று. எல்லாருக்கும், எல்லாவற்றிற்கும், இந்த அண்டத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் ஒரு மேலதிகாரி இருக்கிறான், முருகப்பெருமான். அவனுக்கு இது பிடிக்காது. கோழியை கொல்வது பிடிக்காது. கசக்கின்ற உண்மை என்றாலும் உண்மை உண்மைதான். அவன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இறைவனுக்கு எதையெல்லாம் நாம் படைக்கிறோம். அருணகிரிநாதர் பாடுவார், இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்பு உடன் நெய் எல் புரிய வைத்து இளநீர் வண்டு எச்சில் பயறு அப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரிப்பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடிசில் கடலை. ஒரு இடத்துலையும் கோழின்னு சொல்லல.
முருகப்பெருமானுக்கு படைக்கக்கூடிய, விநாயக பெருமானுக்கு படைக்கக்கூடிய ஒரு பெரிய லிஸ்ட். நான் இப்ப சொன்னது திருப்புகழ். ஒரு இடத்திலேயாவது கோழிக்கறியோ ஆட்டிக்கறியோ வந்திருக்கா? அப்படி பேசுறது கூட அபச்சாரம். தொன்மையான வழிபாடு முருக வழிபாடு. வேடர்கள் குலத்திலே பெண்ணெடுத்தான் முருகன். நம்பிராசன் ஒரு வெஜிடேரியன். 2 நிமிஷத்துல முடிச்சிருக்கேன். நம்பிராசன் ஒரு வெஜிடேரியன், வள்ளி ஒரு வெஜிடேரியன். முருகப்பெருமானுக்கு அன்று அவர்கள் ஆரம்பித்து வைத்த படையல் புலை அல்ல, மாமிசம் அல்ல, தேனும் தினை மாவும். யோசித்து பாருங்கள். ஒரு வேடனுக்கு இருக்கக்கூடிய புத்தி இந்த காலத்திலே இருந்தால் எல்லோரும் அருணகிரிநாதராகி விடுவார்கள், எல்லோரும் வள்ளலாராகி விடுவார்கள். ஆகவே உங்களுடைய அனுமதியோடு, இந்த சபையின் அனுமதியோடு நான் குக்குடம் வாழ்க என்று பாடலாமா? ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, ஆனை தன் வணங்கு வாழ்க, மாரிலாவல்லி வாழ்க.